என்கிட்ட ஒரு ட்ரேடர் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம், 2020 கோவிட் பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நியர்லி ஒரு 10 லேக்ஸ். ஒரு 1லேருந்து 1.5 லேக்ஸ் லாஸ் வரும்போது நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். பட் அதுக்கப்புறம் இன்னும் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட்லேயே டேர்ன் ஆகிருந்தது. நான் ஒரு 10 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் மார்க்கெட் கரெக்ஷனில் அந்த பயம் என்ன உடனே விற்க வச்சிருச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அது ப்ராஃபிட்லேயே டேர்ன் ஆகிருக்கு. ஒருவேளை நான் இந்த 2025 அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ரீட்டைன் பண்ணியிருந்தா 2லேருந்து 3 மடங்கு என்னோட போர்ட்ஃபோலியோ லாபம் கொடுத்துருக்கும். இது வந்து என்னென்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயந்தான். இந்த ஸ்டாக்கை நான் 100 ரூபாயில் பார்த்தேன், இப்போ 400 ரூபாயில் இருக்குது. ஸோ எல்லாமே பாஸ்ட்டை வச்சு தான் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ட்ரைவ் ஆகுது. பாஸ்ட்டில் என்ன, நாட் ஓன்லி ஸ்டாக் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் பாண்ட், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு தான் அங்கே அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதும் குறையிறதும். எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட். 2000க்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு வாங்கினவங்க, இல்லை எனக்கு நிறைய இடம் இருக்கணும்னு நினச்சவங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு தெரியாமல் நிறைய பேர் வச்சுருந்தது தான் பெரிய அளவுக்கு கை கொடுத்தது 2005 2010க்கு அப்புறம். பட் அதுக்கப்புறம் அது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் ஆச்சு.